வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 உறவுகளும் சார்புகமில் பயிற்சி 1.4 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் விடைகளுக்கான காரணத்தையும் கொடுக்கவும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு ஒரு 4 வரைபடம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வரைபடமாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வரைபடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்தில் இது சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதை நம்ம செக் பண்ண போகிறோம்னா குத்துக்கோடு வரைந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை செக் பண்ண போகிறோம். இது சார்பா சார்பு இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா குத்துக்கோடுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வெர்டிக்கல் லைன் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், தமிழ் என்ன சொல்லுவோம், கிடைமட்ட கோடு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குத்துக்கோடு வரைந்து இது சார்பா சார்பில்லையா அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பயிற்சியில் நம்ம என்ன பார்த்தோம், அம்புக்குறி படம் போடுவோம் இல்லையா, மதிப்பகம் துணை மதிப்பகம், அதுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நிழல் உரு இருந்துச்சுன்னா அது சார்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வரைபடம் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி சார்பு அப்படின்னு பார்க்கணும். அது குத்துக்கோடு வரைகிறோம். இப்போ கொடுத்துருக்கிற இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இது நமக்கு வரைபடத்தில் இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இது சார்பா சார்பில்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு குத்துக்கோடு வரையணும். சரியா? அந்த இமேஜில் படுற மாதிரி குத்துக்கோடு வரைகிறோம். வரைகிறப்போ அந்த குத்துக்கோடு அந்த படத்தை எத்தனை இடத்துல நமக்கு வெட்டுது அப்படின்னு பார்க்கணும். அதாவது டச் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு இடம் டச் ஆகுதா. அப்போது இந்த டச் ஆகிற இடத்துக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம். இது பி, இது கியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம், குறிச்சிக்கிறோம். சரியா? அப்போ இந்த குத்துக்கோடு இந்த வரைபடத்தை ஒரு இடத்துல மட்டும் வெட்டிச்சுனா தான் அது சார்பு. இது எத்தனை இடத்துல வெட்டுது, 2 இடத்துல வெட்டுது. அதனால் இது சார்பு இல்லை. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விடைக்கான காரணத்தையும் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ எழுதிக்கோங்க பக்கத்தில். குத்துக்கோடு வரைபடத்தை பி மற்றும் கியூ ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இந்த வெட்டுதான் இது ஒரு சார்பினை குறிக்காது அப்படின்னு எழுதணும். அடுத்த படத்தை பார்க்கலாமா. அடுத்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்தில் இந்த கொடுத்துருக்காங்களா, இதுதான் என்னது நமக்கு இமேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், குத்துக்கோடு வரைய போகிறோம். இந்த சைடு வரைஞ்சிக்கலாம், இந்த சைடு தான் வரையணும்னு இல்லை, இந்த சைடு கூட வரைஞ்சிக்கலாம். சரியா? அந்த இமேஜில் டச் ஆகிற மாதிரி வரையணும். இப்போ வரைகிறப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த ஒரு இடத்துல கட் ஆகுது. சரியா? அப்போ இது சார்பா சார்பு இல்லையா, இது சார்பு ஒரு இடத்துல தானே வெட்டுது. அப்போ என்ன பண்ணணும், குத்துக்கோடு வரைபடத்தை பி என்ற ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பினை குறிக்கும். அடுத்து 3வது கணக்கு பாருங்க. 3வது கணக்கு இந்த வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்தில் ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். இங்கிட்டு கூட வரையலாம், இங்கிட்டு வரைஞ்சிக்கலாம். சரியா? வரைஞ்சா அது எத்தனை இடத்துல வெட்டுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு இடத்துல வெட்டுதா, இந்த ஒரு இடத்துல வெட்டுதா, இந்த ஒரு இடத்துல வெட்டுது. அப்போ இதுக்கு பேர் வச்சுக்கலாமா, PQRன்னு பேர் இட்டிருக்கோம். அப்போது இது சார்பா, இது சார்பு கிடையாது. ஏன்னா இது எத்தனை இடத்துல வெட்டுது, 3 இடத்துல வெட்டுது. அப்போ காரணத்தை எழுதுவோமா, குத்துக்கோடு வரைபடத்தை PQR ஆகிய புள்ளிகளில் வெட்டுவதால் இது ஒரு சார்பினை குறிக்காது. அவ்வளோதான். அடுத்து கடைசியாக இதில் உள்ள வரைபடத்தை பார்த்துருமா, இந்த கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். குத்துக்கோடு வரைகிறப்ப இது எத்தனை இடத்துல கட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த இமேஜை இந்த ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. சரியா? அப்போ இதுக்கு பாயிண்ட் P அப்படி வச்சுக்கிறோம். இது சார்பா சார்பு இல்லையா, இது சார்பு. ஏன்னா ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. அப்போ காரணத்தை எழுதலாமா, குத்துக்கோடு வரைபடத்தை P என்ற ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பினை குறிக்கும். பயிற்சி 1.4 2வது கணக்கு பாருங்கள். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் a to b என்ற சார்பானது f of x is equal to x/2 - 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு a அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க 2, 4, 6, 10, 12. பிங்கிறது 0, 1, 2, 4, 5, 9 ஆக இருக்கும்போது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு 4 முறை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதணுமா, அடுத்து அட்டவணை எழுதணுமா, அடுத்து அம்புக்குறி படமா, அடுத்து வரைபடம். இந்த 4ஐயும் செய்ய சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாமா. நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸு அப்படிங்கிறது என்னது, x/2 - 1ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ஒய். நம்ம இந்த ஒய் கண்டுபிடிக்கணும்னா x/2 - 1ல் எக்ஸுங்கிற இடத்துல என்னது நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, 2, 4, 8, 6, 8, 10 அப்படின்னு இதை நம்ம ஒன்று ஒன்றா பிரதியிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், வரிசை ஜோடிகளின் கணம் எழுதிடலாம்.
அட்டவணை எழுதிடலாம், அம்புக்குறி படம், வரைபடம் எல்லாம் எழுதிடலாம். சரியா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். f of x is equal to x by 2 minus 1. இப்போ x is equal to 2 எதில் உள்ளது எடுத்திருக்கோம்? a கணத்தில் உள்ளது தான் போடணும். சரியா? x is equal to 2 அப்படின்னா f of x என்ன வரும் அப்படின்னா xங்கிற இடத்துல 2 போடுங்க. 2 by 2 minus 1. இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணும்? இந்த இடத்துல 1 வரும். இப்படி தானே? அப்போ 1 minus 1 0. பக்கத்தில் பாயிண்ட் எழுதிக்கோங்க, புள்ளிகளை எழுதிக்கிடணும். சரியா? நம்ம எக்ஸுக்கு தான் 2 நம்ம கண்டுபிடிச்சது f of x. அப்போ அது y பாயிண்ட். அப்போ 2, 0. அடுத்து நம்ம என்ன வேல்யூ போடணும்? எக்ஸுக்கு வந்து 4ங்கிறத பிரதியிட்டோம்னா f of x என்னது? 4/2. இதை அடிச்சு விட்ருக்கோம். சரியா? என்ன பண்ணுறோம்? 2 4. அப்போ இங்கே 2 minus 1 நமக்கு என்ன வரும்? 1. பாயிண்ட் எழுதிக்கோங்க. எக்ஸ் 4னா f of x 1. அடுத்து x is equal to 6 அப்படின்னா நமக்கு f of x என்ன வரும்? 6/2 அடிச்சு விட்டோம்னா இது வந்து என்னது? 3 6. அப்போ 3 minus 1 அப்படிங்கிறது நமக்கு 2. அப்போது x வந்து 6 இருந்ததுன்னா f of x 2. அடுத்து x is equal to 10னா f of x என்ன வரும்? 10/2. இதை அடிக்கிறோம். அப்போ என்னது? 2 10. அப்போ 5லேருந்து -1 கழிச்சா 4. புள்ளிகளை பக்கத்தில் எழுதிக்கோங்க. x is equal to 12 அப்படின்னா f of x என்ன வரும்? 12/2. நம்ம அடிச்சோன்னா 6 12 12. அப்போ 6 - 1 அப்படிங்கிறது என்னது? 5. அப்போ x 12னா f of x நமக்கு என்ன வரும்? 5 அப்படின்னு வரும். சரியா? இது வந்து நான் ஒரே பக்கத்தில் வரதுனால கொஞ்சம் நெருக்கி எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா தனித்தனியாக இடம் விட்டு எழுதுங்க. சரியா? இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிக்கிச்சு. இப்போ நம்ம வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதணும். இந்த பாயிண்ட் இருக்குல்லையா, அதை தான் நம்ம எழுத போகிறோம். f of xன்னு போட்டுட்டு இந்த கணத்துக்குரிய அம்புக்குறி போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிள் போட்டு நம்ம உள்ள அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. அதுக்கு தான் நம்ம இதை கண்டுபிடிச்ச உடனேயே எக்ஸ் என்ன f of x என்னன்னு இந்த சைடில் எழுதிட்டோம்னா நம்ம இந்த எடுத்து எழுதுறப்ப நமக்கு ஈஸியாக குழப்பிக்காமல் எழுதுவோம். அதுக்காக தான் இந்த சைடில் எழுதுறது. சரியா? இப்போ வரிசை ஜோடிகளின் கணம் எழுதியாச்சு. அடுத்து அட்டவணை. அட்டவணை அப்படிங்கிறது என்னது? எக்ஸ் f of xன்னு போட்டு அந்த வேல்யூ வருது இல்லையா, அதை நம்ம இங்கே தனித்தனியாக எழுத போகிறோம். எக்ஸுக்கு என்னது? 2, 4, 6, 10, 12 இருக்கா? f of x என்ன கண்டுபிடிச்சோம்? 0, 1, 2, 4, 5 கண்டுபிடிச்சோமா? இதான் அட்டவணை. இந்த மாதிரி போட்டு எழுதணும். இதான் அட்டவணையில் எழுதுறது. அடுத்து அம்புக்குறி படம் நம்ம ஏற்கனவே தெரியும். சரியா? ஏல என்ன இருக்குது? நமக்கு அந்த கொடுத்துருக்கிறது 2, 4, 6, 10, 12 இருக்குது. நமக்கு பியில் என்ன இருக்குது? 0, 1, 2, 4, 5, 9 அப்படின்னு இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் என்ன? 2னா f of x வந்து என்னது? 0. அதோட ஜாயின் பண்ணணும். 4க்கு 1 தொடர்புபடுத்தணும். 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. சரியா? இதானது நமக்கு அம்புக்குறி படம். அடுத்து வரைபடம். வரைபடம் வரையலாமா? இப்போ x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்து நமக்கு 2, 4, 6, 10, 12ன்னு வரதுனால நம்ம 2, 4ன்னே எழுதிக்கலாம். சரியா? 1, 2ன்னு போட்டால் நமக்கு நிறையா வருங்கிறதுனால நம்ம இரட்டைப்படை எண்களாக இருக்கிறதுனால 2, 4, 6, 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நமக்கு 1, 2, 3ன்னு போட்டுக்கிறோம் y ஆக்சிஸை. இப்போ வந்து நமக்கு என்னது? a வந்து 2ஆக இருக்கிறப்போ f of x வந்து நமக்கு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கே வரும்? எக்ஸ் வந்து 2ஆக இருக்குது. f of x 0னா இந்த இடத்துல பாயிண்ட் வரும். சரியா? அப்போ இந்த இடத்துல ரவுண்ட் போட்டுட்டு இந்த இடத்துல பாயிண்ட் எழுதிக்கோங்க. எக்ஸ் வந்து 2. அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். 2, 0. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் வந்து 4ஆக இருக்கிறப்ப நமக்கு ஒய் வந்து என்னதான் இருக்குது? 1ஆக இருக்குது. அப்போ எக்ஸில் 4, ஒயில் 1. அப்போ பாயிண்ட் இங்கே வருது. ரவுண்ட் போட்டுட்டு பாயிண்ட்டை பக்கத்தில் எழுதிக்கணும். 4, 1. அடுத்து எக்ஸ் வந்து 6ஆக இருக்கிறப்ப நமக்கு வந்து f of x என்னது? ஒய் வந்து 2ஆக இருக்குது. அப்போ அதுக்கு நேராக எழுதிக்கிடுறோம். அடுத்து வந்து எக்ஸ் வந்து 10ஆக இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒய் என்னவாக இருக்குது அப்படின்னா நமக்கு 4ஆக இருக்குது. அப்போது அதுக்கு நேராக பாயிண்ட் எழுதிட்டு ரவுண்ட் போட்டுட்டு பாயிண்ட் எழுதிக்கிடணும். அடுத்து நமக்கு வந்து என்னது? எக்ஸ் வந்து 12ஆக இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒய் வந்து என்னது அப்படின்னா 5ஆக இருக்குது. அப்போது இங்கே வந்து ஒய் 5, நமக்கு எக்ஸ் 12 அப்படின்னா 5, 12. இதுதான் நமக்கு என்னது? வரைபடம். இது பார்த்திங்கன்னா பயிற்சி 1.4ல் நமக்கு வந்து 3வது கணக்கு. எஃப் அப்படிங்கிறது என்னது? அவங்களே வரிசை ஜோடிகளாகவே கொடுத்துட்டாங்க. 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த சார்பினை எதுலெல்லாம் குறிக்கணுமா? அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் மூலமாக குறிக்கவும். நம்ம போன கணக்கில் என்ன பண்ணோம்? வரிசை ஜோடி கண்டுபிடிச்சி வரிசை ஜோடி எழுதணும். இவங்க அது கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து மற்றது அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அம்புக்குறி படம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு வரைஞ்சிக்கலாம். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது நமக்கு எக்ஸ். அப்படி தானே? என்னென்னலாம் இருக்குது? 1, 2, 3, 4, 5. அதெல்லாம் நம்ம எக்ஸ் கணத்தில் எழுதிக்கணும். சரியா? 1, 2, 3, 4, 5. அடுத்து ஒயில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். 2, 2, 2ன்னு 3 டைம் வந்திருக்கு. ஒரு டைம் மட்டும் எழுதுனா போதும்.
இது பார்த்திங்கன்னா இது 3 4 அதை எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ என்னது 1க்கு 2 3 எல்லாமே 2க்கு தான் என்ன பண்ணணும் தொடர்புபடுத்தணும். இந்த 3ஐயும் 2க்கு தொடர்புபடுத்தியிருக்கோம். 4 வந்து 3க்கு தொடர்புபடுத்தணும், 5 வந்து 4க்கு தொடர்புபடுத்தணும். இதுதான் நமக்கு அம்புக்குறி படம். அடுத்து அட்டவணை. அட்டவணை அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸு f(x)ன்னு எழுதிக்கணும். எழுதிட்டு நம்ம வந்து எக்ஸ் வந்து என்னது 1 2 3 4 5 சரியா. f(x) இது எழுதுகிறப்ப என்ன பண்ணோன்னா இது வந்து ஆர்டர் படியே எழுதணும். நமக்கு வந்து 2 நம்ம அம்புக்குறி படம் போடுறப்ப 3 டைம் இருந்தது, ஒரு டைம் எழுதுனா போதும்னு சொல்லி நம்ம அம்புக்குறி படம் போட்டோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. அங்கே கொடுத்துருக்கிற வரிசை ஜோடிகளை எப்படி கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம்ஸ் எழுதணும். அப்போ என்னது 2 2 2 3 4 அட்டவணை எழுதுகிறப்ப இந்த மாதிரி எழுதணும். அடுத்து வரைபடம். வரைபடம் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம என்ன வரைபடம் என்ன எக்ஸில் 1னா நமக்கு f(x) என்னது 2. அப்போ இது 1னா f(x) 2 2க்கு நேராக இது பாயிண்ட் வச்சு ரவுண்ட் போட்டு பாயிண்ட்டை மேலே பக்கத்தில் எழுதிக்கிடணும். அடுத்து வந்து எக்ஸில் வந்து 2னா f(x) எவ்வளோ தான் 2 தான். அப்போ பக்கத்துலேயே வருது இங்கே. அடுத்து எக்ஸில் 3னா f(x) வந்து எவ்வளவு அதுவும் 2 தான். அப்போ இந்த இடத்துல வருது. இப்போ எக்ஸில் 4னா f(x)ல் 3. அப்போ வந்து இங்கே 3 ஒயில் வந்து 3 இங்கே வந்து நமக்கு 4 எங்கே வருது அந்த இடத்துல வச்சு ரவுண்ட் போட்டுட்டு பக்கத்தில் பாயிண்ட் எழுதிக்கணும். அடுத்து எக்ஸில் 5னா நமக்கு f(x)ல் வந்து என்னது வருது 4 வருது. அப்போ இதுக்கு நேராக பார்த்து ரவுண்ட் பாயிண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி மேலே என்ன செஞ்சுக்கணும் நம்ம அந்த பாயிண்ட்டை எழுதிக்கிடணும். சரியா. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.